பொதுவா போஷாக்கா என்னாச்சும் சமைச்சு கொடுத்தா வீட்ல இருக்கிற மினிஸ் மட்டும் இல்ல, சிலப்போ பெரியவங்க கூட ஐயே அப்படின்னு they'll make a face. சோ இவங்களுக்கெல்லாம் தெரியாம இந்த போஷாக்கெல்லாம் ஒளிச்சு வச்சு கொடுக்கறதுன்றது டெஃபினட்டா ஒரு டாஸ்க் தான். சோ இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல பவர் ஹவுஸ் சப்பாத்தி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பீட்ரூட்டை வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல வெந்த பீட்ரூட், முளை கட்டின பச்சை பயிறு, இஞ்சி, பச்சை மிளகா அண்ட் பெப்பர் பன்னீர் ரெசிபிக்கு நம்ம பன்னீர் பண்ணிருந்தோம்ல, அவனோட வேவ் வாட்டர், இவங்க எல்லாரையும் ஒரு குவிக் டிர் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஒயிட் தாம்பாளத்துல தேவையான அளவுக்கு ஆட்டா, நம்ம டிர் பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட் அண்ட் பாக்கி இருக்கிற வேவ் வாட்டர், இவங்க எல்லாரையும் ஜஸ்ட் கம்பைன் ஆகிற மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு 25 to 30 நிமிட்ஸ் மூடி போட்டு வெயிட்டீஸ்ல வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ பிரெட் பேக்கிங்ல ஆட்டோலைஸ் ஒரு ஹைட்ரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். கஷ்டப்பட்டு மாவு பிசையாம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சப்பாத்தியும் சூப்பர் சாஃப்டா வருவான். இந்த ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அவன் ஒரு டோவா ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் சப்பாத்தி பண்ற அதே ப்ராசஸ் தான். இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tutubu boy from Kirti.